Hi friends, welcome to leafy kitchen. சாம்பார் பொடி பொதுவாக ஒருத்தர் ஒரு விதமான மசாலா சேர்த்து அரைப்பாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் உங்களுக்கு இங்கே பாட்டி பண்ணுற மெத்தடில் பண்ணி காமிக்கிறேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நாளைக்கு கெட்டும் போகாது. அதுக்கு முதல்ல ஒரு 400 கிராம் தனியா எடுத்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். வறுத்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒரு பிளேட்லேயோ தாம்பாளத்துலேயோ போட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. அடுத்து 200 கிராம் தோரம் பருப்பு லோ ஃப்ளேமில் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு 200 கிராம் எடுத்துக்கலாம். அதையும் நம்ம லோ ஃப்ளேமில் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். ஒரு பொருளையும் வறுக்கிறதுக்கான நேரம் மாறுபடும். அதே சமயம் சில பொருளை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம், சிலதை சிம்மில் தான் வச்சு வறுக்கணும். அதனால நம்ம தனித்தனியாக வறுத்துக்கிறோம். இப்போ 50 கிராம் மிளகை நம்ம வறுத்து எடுத்துட்டோம் லோ ஃப்ளேமில். அடுத்து வெந்தயத்தையும் நல்லா செவக்க மீடியம் ஃப்ளேமில் வறுத்துக்கலாம். ஒரு தடவை நீங்கள் இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள். ரொம்ப நாளைக்கு வண்டு வராமல் கெட்டு போகாமல் உங்களுக்கு இந்த சாம்பார் பொடி ரொம்ப நல்லாயிருக்கும். 50 கிராம் ஜீரகம் வாசனை வர வரைக்கும் லைட்டாக வறுத்து எடுத்தாச்சு. இப்போது கசகசா ஒரு 100 கிராம் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. இப்போ வறுத்த பொருளெல்லாம் நம்ம நல்லா ஆற வச்சு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு 500 கிராம் காஞ்ச மிளகா எடுத்துருக்கோம். அதை கொஞ்சம் நல்லா சூடாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில். இப்போ வறுத்த எல்லா பொருளையும் ஆற வச்சு மிஷினில் அரைச்சிக்கலாம். இதை விட கம்மியாக மிக்சியில் 1 நாள் 2 நாள் யூஸுக்கு அரைக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.